அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜிடி நாயுடு பாலம் சமீபத்தில் முதல்வர் திறந்து வைத்தார். இது 2019ஆம் ஆண்டு அதிமுக பிஜேபி ஆட்சி இருக்கும்போது கான்செப்டுவலைஸ் பண்ணப்பட்ட ஒரு பாலம். 2020 ஜூன் மாதம் இதற்கான அப்ரூவல் தமிழக அரசு, அப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது 1621 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு திட்டமானது அடுத்த 2 மாதங்களில், அதாவது ஆகஸ்ட் 2020ஆம் ஆண்டே துவங்கப்பட்டு விட்டது அதிமுக ஆட்சியில். அந்த பாலம் 5 ஆண்டுகள் கழித்து இப்போது திமுக ஆட்சியில இவர்கள் ஏதோ ஆரம்பித்தது மாதிரி, இவர்கள் நிதி ஒதுக்கியது மாதிரி முதல்வர் ரொம்ப பந்தா பண்ணிட்டு திறந்திருக்கார். கோவை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஆகஸ்ட் 2020 துவங்கப்பட்ட பாலம் முடிப்பதற்கு 5 ஆண்டுகள் ஆனதற்கான ஒரே காரணம் திமுக அரசு தான். ஒருவேளை அதிமுக அரசு தொடர்ந்திருந்தால் 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கும். கோவை மீதும் கோயம்புத்தூர் மக்கள் மீதும் திமுகவிற்கு இருக்கின்ற ஆறாத பகை. ஏனென்றில் 10 எம்எல்ஏ இடங்களில் 10 இடமும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு மக்கள் அளித்தார்கள். அந்த ஒரே காரணத்திற்காக 2 ஆண்டுகள் காலதாமதமாக இந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் கோவை மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருட்செலவு, இது அனைத்திற்குமே திமுக ஆட்சி மட்டும்தான் காரணம் என்பதை கோவை மக்கள் புரிந்து கொண்டு கடந்த தேர்தலில் கொடுத்த அதே தீர்ப்பை 10க்கு 10 இடங்களையும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.